பின்னி பிணைந்த நிலையில் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய அகழ்வில் பொம்மை காலனி புத்தக பை என்பன மீட்பு என்பதான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 6ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதன்போது அடையாளப்படுத்தப்பட்ட மனித உடலுடன் கூடிய குழந்தையின் காலணிகள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் பொம்மையொன்று புத்தக பை ஆகியன நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக பையை ஒத்த நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறுபிள்ளையின் உடையது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அதனுள் காணப்பட்ட நீல நிற பையும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. பை மீட்கப்பட்ட புதைகுழியில் இருந்து சிறுபிள்ளைகள் விளையாடும் பொம்மையொன்றும் சிறுபிள்ளைகளின் காலணி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட மேலதிக பணிகளின் போது மேலும் 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் அவற்றின் எண்ணிக்கை தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டது. அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் 33 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினமும் மேலும் சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் கிருஷாந்தி கொலை வழக்கில் புதைகுழி அகழ்வு பணிகளை மேற்கொண்ட சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பெரேரா சம்பவ இடத்துக்கு நேரில் விஜயம் செய்து தற்போது இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளை பார்வையிட்டு சட்ட வைத்திய அதிகாரியுடன் கலந்துரையாடியதோடு கடந்த அகழ்வு காலத்தில் எத்தகைய நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற்றன என்பதை தெளிவுபடுத்தியுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்தினை நாங்கள் வீரகேசரி பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் மூலம் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் செம்மணியினுடைய பின்னணியை திசை திருப்புவதற்கு சிலர் முயற்சி செய்வதாக வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் சங்கம் தெரிவித்திருப்பதான மற்றொரு தகவலையும் இதனோடு இணைந்ததாக வீரகேசரி பத்திரிகை தருகிறது. இராணுவ வாகனம் ஒன்று கடந்த மே மாதம் செம்மணி மனித புதைகுழியை அண்மித்த பகுதியில் நிறுத்தப்பட்டு அவ்வாகனத்திலிருந்து சிலர் மனித புதைகுழி உள்ள பகுதிக்கு சென்று வந்ததாக தெரிவித்துள்ள வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்தன் ராஜா மனித உரிமை மீறல் குற்றங்களில் ஈடுபட்டதாக சில தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். அதாவது மனித உரிமை மீறல்களில் குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இராணுவத்தினர் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதிக்கு செல்வதற்கு இடமளிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி சித்துப்பாத்தியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 4வது நாளாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போது அப்பகுதியில் கண்டறியப்பட்ட சிறுவன் அல்லது சிறுமியாக கருதப்படக்கூடிய எலும்புக்கூட்டுக்கு அண்மையில் நீல நிற பை ஒன்றும் துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டன. அந்த நீல நிற பை தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் எவையும் வெளியாகாத போதிலும் அந்த பை யுனிசெஃப் அமைப்பினால் வழங்கப்பட்டது என்பது அக்கால பகுதியில் வாழ்ந்த பலருக்கும் நன்கு தெரியும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இவ்வாறு பின்னணியில் சுமந்திரனின் கூற்றை ஆமோதித்து வீரகேசரி பத்திரிகைக்கு கருத்து வெளியிட்ட லீலாதேவி செம்மணி மனித புதைகுழியில் கண்டறியப்பட்ட நீலநிறப்பை 1990களில் யுனிசெஃப் அமைப்பினால் வறிய மற்றும் பின்தங்கிய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தக பையை ஒத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு தற்போது செம்மணியில் கண்டறியப்படும் எலும்புக்கூடுகள் மற்றும் மனித எச்சங்கள் மாற்று இயக்கங்களுக்கு இடையில் நடைபெற்ற மோதல்களில் கொல்லப்பட்ட போராளிகளின் உடல் எச்சங்கள் என சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வரும் கருத்துக்களை முற்றாக மறுதளிப்பதாக தெரிவித்தவர் மாற்று இயக்கங்களுக்கு இடையிலான மோதலில் சிறுவர்கள் ஏன் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் ஏன் புதைக்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள். அது மாத்திரமன்றி செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் உண்மையான பின்னணி வெளிவராமல் திசை திருப்பும் நோக்கிலே இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோன்று கடந்த மே மாதம் ராணுவ வாகனம் ஒன்று செம்மணி மனித புதைகுழி அண்மித்த பகுதியில் நடமாடியதாக குறிப்பிட்ட லீலாதேவி மனித உரிமை மீறல் குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இராணுவத்தினர் மனித புதைகுழி அடையாளம் காண பகுதிக்குள் செல்வதற்கு இடமளிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியிருந்தார்கள். அதேவேளை இராணுவத்தினருக்கு துணை புரியக்கூடிய போலீசாரோ இம்மனித புதைகுழிக்கு பாதுகாப்பு வழங்குவதை சந்தேக கண்கொண்டே பார்க்க வேண்டியிருப்பதாகவும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் இதனோடு இணைந்ததாக கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் விமல் வீரவன்ச தெரிவித்த ஒரு கருத்து இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிறது. செம்மணி புதைகுழி இறப்புகளுக்கு யாருடைய துப்பாக்கிகள் காரணம் என தெரியாது என்பதான செய்தியாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம். செம்மணி புதைகுழியில் இருந்து புத்தக பையொன்று கிடைத்ததை போன்று இன்னும் தோண்டிக் கொண்டு போனால் இராணுவ சிப்பாயின் உலோக இலக்க சின்னங்களும் வெளிவரலாம் என்பதாக
இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இது விமல் வீரவன்ச முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருந்த தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். எனினும் இதனால் ஆய்வுப் பணிகள் முடிவடையும் வரையில் அந்த எலும்புக்கூடுகள் யாருடையதாக இருக்கும் என்று இறுதி முடிவுக்கு வர முடியாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் என்ற வகையில் விமல் இவ்வாறு கூறுகிறார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழில் இருந்து சிறுவன் ஒருவனின் பையொன்று மீட்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அங்கே சிறுவன் ஒருவனின் பாடசாலை பையொன்று மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அகழ்வுப் பணிகள் முடிவடையும் வரையில் எமக்கு இறுதி முடிவுக்கு வர முடியாது. சில வேளை இன்னும் அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்கும் போது ராணுவ சிப்பாயின் இலக்கமிடப்பட்ட உலோக சின்னம் கிடைக்குமாக இருந்தால் அந்த விசாரணை வேறு பக்கத்துக்கு செல்லலாம். இன்னும் 15 நாட்கள் வரையில் ஆய்வு நடக்கும். அதன் பின்னர் என்ன விடையும் என்று தெரிய வரும். அது யுத்தம் நிலவிய பிரதேசமாகும். சகல தரப்பினர் பக்கத்திலும் துப்பாக்கிகள் வெடித்துள்ளன. யாருடைய துப்பாக்கியால் இறந்த மக்கள் என்பதே எமக்கு தெரியாமல் இருக்கிறது. எவ்வாறாயினும் இறந்த மக்களின் எலும்புக்கூடுகளை தேடி கண்டுபிடித்து கடந்த காலத்துக்கு செல்வதில் நடக்க வேண்டியது. எதிர்காலத்தில் அவ்வாறான விடயம் நடக்காமல் இருக்க இதயங்களை சுகப்படுத்துவதையே செய்ய வேண்டும். ஆனால் செய்யப்படுவது இதயங்களை சுகப்படுத்துவதற்காக அல்ல, இதயங்களில் மீண்டும் வெறுப்புணர்வுகளை உருவாக்குவதையே செய்கின்றார்கள். இதன் மூலம் இலங்கைக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை. இலங்கையில் மீண்டும் வெறுப்புணர்வுகளை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணமே சர்வதேசத்துக்கு உள்ளது. அடிப்படைவாத குழுக்களுக்கு அந்த நோக்கமே உள்ளது. அரசியல் நோக்கத்துக்காகவே இதனை செய்து வருகிறார்கள் என்றும் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கிறார்.